வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஷவாயு தாக்கி மரணம் அப்படிங்கிற செய்தி அடிக்கடி நம்ம பார்க்கும் போதெல்லாம் டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறியும் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு சாதனங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, ஏன் இந்த மரணமெல்லாம் நிகழ்து அப்படிங்கிற கேள்விகளும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பாரி அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு அந்த இஷ்யூஸ் பற்றி அவருடைய பார்வை என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் எதுக்கோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறீங்க, பட் இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறப்போ சரி எனக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்களோ இல்லையா, பாதுகாப்பு சாதனங்கள்லாம் எந்த அளவுக்கு இப்போது மேல்நாடுகளில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களா? ஒரு வாட்டியும் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டோன்னு தான் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், அரசாங்க நிவாரணம் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இவ்வளோ மரணங்கள் நிகழ்ந்திருக்கு இல்லையா பாரி? கிட்டத்தட்ட 7 பேர் இறந்துட்டாங்க. 40க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க இப்போ பேசுகிற வரைக்கும். இது ஒரு பெரிய விபத்து. ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு பெரிய விபத்து மாதிரி மீடியாஸ் ஹேண்டில் பண்ணிச்சான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஹைலைட்டடாக மீடியாஸ் எதுவுமே கொண்டு போன மாதிரி தெரியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே மாதிரி விபத்து வேறு எந்த ஆட்சியில் நடந்திருந்தாலும் அதை தான் ஃபுல்லாக மீடியா கவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், அத்தனை பேர் இறந்து விட்டார்கள்னு. பட் விபத்து நடந்துச்சுன்னு ஒரு செய்தியாக மட்டும் இதை சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறோம். இது எனக்கு ரொம்ப தப்பாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு விபத்து நடக்குதுன்னா அதுக்கு அடுத்து அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் சட்டமன்றத்தில் இதை சார்பாக பேசுகிறாங்க, அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அது கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிவாரணம் கொடுக்கறதுக்கு 2 லட்ச ரூபா, உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்ச ரூபா நிவாரணம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இறந்ததுக்கப்புறம் நிவாரணம் கொடுக்கறது இதெல்லாம் ஓகே. ஏன் இந்த இறப்பு வந்துச்சு? இந்த இறப்பு ஏன் வந்துச்சு? அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுக்க போகிறோம்? இந்த விபத்தை எப்படி தடுக்கிறது? அதுக்கான சட்ட முறைகள் என்ன? இப்போ அதை என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இவங்க வச்சுருந்தா இந்த விபத்தை தப்பிச்சிருக்கலாம்? இதெல்லாம் பெரிய அளவு டிஸ்கஸ் பண்ணப்படலை. நானும் பார்க்குறேன் மெயின் ஸ்ட்ரீமில் பெருசாக இதை பற்றி டிஸ்கஷன் இல்லை. அதுக்கு மேபி ஒரு காரணம் என்னென்னா, இறந்தவங்க எல்லாருமே வடவர்கள். மேபி அது ஒரு காரணமாக என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்காரன் செத்துருந்தா மேபி இங்கே ஒரு பெரிய ஹைப் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இறந்தவங்க அத்தனை பேருமே வட இந்தியர்கள். இதுலேருந்து நம்ம தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியெலாம் வேலை செய்கிறது யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு பெரிய அளவு படிப்பு இதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு சாதாரண வேலைகள் இருந்தால் போதும். அதனால வட இந்தியர்கள் ஃபுல்லாக அங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆன மக்களே கிடையாதா? ஏன் இந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குது? ஏன் இவ்வளோ மெஜாரிட்டியானவர்கள் வட இந்தியர்களாக இருக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கே அதுக்கான விடை தெரியும். குறைந்த அதான் அப்போ இல்லை, குறைந்த அளவு ஊதியம் கொடுக்குறோம் அதுக்காக வைக்கும்போது, அப்புறம் அவன் குறைஞ்ச விலையில இவ்வளோ பேர் வராங்கும் போது அவங்க மேலே என்ன அக்கறை அவனுக்கு இருக்கும்? அந்த ஓனருக்கு இவங்க மேலே என்ன அக்கறை இருக்கும்? சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை. இது தவிர்த்து இருக்கிறதுக்கு ஒரே என்ன வழி? கேஸ் மாஸ்க் இருந்தால் தப்பிச்சிருக்கும். சிம்பிள். கேஸ் மாஸ்க்கு அவங்களுக்கு அவங்க வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் கேஸ் மாஸ்க் கொடுத்துருந்தா, ஏன்னா டாக்ஸிக் கேஸ் அங்கே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அந்த இண்டஸ்ட்ரியில் டாக்ஸிக் கேஸ் கண்டெய்னரில் இருக்குது. அந்த கண்டெய்னர் டாக்ஸிக் கேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு கசிவோ இல்லை இதோ வந்துச்சுன்னா உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் கேஸ் மாஸ்க்கு அங்கே மஸ்ட்டாக இருக்கணும்ல வேலை செய்கிறவங்களுக்கு. எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கூட இல்லை போலங்க கேஸ் மாஸ்க்கு. அப்படி ஒரு மேட்டர்னா அது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது போல். எதுவுமே இல்லை. அது ஓப்பன் ஆனோடனே அப்படியே மக்கள் மயங்கி உழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. இதை நம்ம இது விபத்து தான். ஆனால் இந்த விபத்தை இனியாவது நடக்காமல் இருக்கணும்னா கட்டாயம் இந்த மாதிரி விஷவாயுக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பணி செய்கிற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் அங்கே கேஸ் மாஸ்க்குங்கிறது வச்சிருக்கணுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். இது ஒன்று தான் இதுக்கான ஒரே தீர்வு. ஏன்னா சில இண்டஸ்ட்ரியில் விஷவாயுக்கள் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகாது. சில தொழிற்சாலைகள்ல நம்ம விஷவாயுவே இருக்கக்கூடாது பேச முடியாது. ஸோ விஷவாயு சில ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் இதுக்கு விஷவாயுக்கள் தேவைப்படுது, அந்த கெமிக்கல்ஸ் தேவைப்படுது, அது வேணும். அப்போ அது இருக்கும் பொழுது அந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் ஹசார்டஸ் கெமிக்கல் அப்படிங்கிற பட்சத்தில், பாதிப்புக்குரிய கெமிக்கல்ஸுங்கிற பட்சத்தில் அந்த கெமிக்கல் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு அதிக கவனம் செலுத்தணும். சரி, அது மீறி கசிஞ்சதுன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்குன்னா, ஒன்று நல்ல வென்டிலேட்டட் பிளேஸாக இருக்கணும். எமர்ஜென்சி எக்ஸிட் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரியான கேஸ் டிடெக்டர்ஸ் இருக்கும். அதாவது விஷவாயுன்றது காட்டி கொடுக்கக்கூடிய டிடெக்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சான்னு தகவலே இல்லை.
இது தகவலே இல்லை. அது வெடிச்சது மட்டும்தான் காட்டுறாங்க, அதெல்லாம் உடஞ்சு கிடக்குது, அதுலேருந்து அந்த வந்து கேஸ் லீக் ஆகிருக்குன்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நான் கோயிங் அப்படின்ட்டாங்க. அது எப்படி வெடிச்சது என்ன வெடிச்சதுன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இது என்ன இவங்களுக்கு நிவாரணம்னு கவர்மெண்ட் சொல்லுது. இதை எப்படி அடுத்து தடுக்க போகிறோங்கிறத பற்றியான டிஸ்கஷனும் பெருசாக ஊடகங்களும் முன்னெடுக்கலை. இங்கே ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இங்கே பல செய்திகள் இருக்குது. இப்போ புரியுதா, வேறு செய்திகள் இருக்குது, பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுலையும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும் இப்போ என்னென்ன செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குற டிபேட் ஷோ பார்க்குறோம், வந்து பெண்களுக்கும் ஈர்ப்பு எப்படி வரும். அது புரியல, திருப்பி சொல்லுங்க. சாரி. பெண்களுக்கும் ஈர்ப்பு எப்படி இருக்கும். நீங்க தெரியாம தப்பா பேசுறீங்க பாரு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈர்ப்பு எதனால் வரும் இருக்கும் தலைப்பு, நீங்க தப்பா சொல்றீங்க. பெண்களுக்கும் ஈர்ப்பு எதனால் வரும். தமிழா. அதையோ நீங்க ஒரு ஸ்டோரி கூட ஷேர் பண்ணியிருந்தீங்களே, அதோ ஒருத்தங்க இருக்காங்களே அந்த பொண்ணு, அவங்கள பார்க்க சூப்பரா இருக்காங்க, உத்து பார்த்தா அதுவும் பொண்ணு. அதாவது பொண்ணுக்கும் காதல், அதை வந்து நியாயப்படுத்தி ஒரு டிபேட் ஷோ இது மாதிரி தான் வந்து. அது இந்த மாதம் இருக்குல்ல, எல்லாம் கிளம்பிடுவாங்க, ஆளுக்கு இப்போ புடவை கட்டிட்டு ரோட்டுக்கு வந்து இறங்கிடுறாங்க. இப்போ நம்ம அவர் பேர் என்ன, ஆவுடையப்பன் வந்து உண்மையாகவே அவர் ஆவுடையப்பராக மாறிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திராவுடையப்பனா மாறிட்டார் அவர். உண்மையாகவே ஆவுடையப்பராகவே மாறிட்டார். ஆவுடையப்பர்னா பொருள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு புரியுது. அப்படி மாறிட்டாரு. மாறி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. பெண்களுக்கும் வந்து ஈர்ப்பு வருமா வராதானே, இது இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவுக்குலாம் இந்த காசை வாங்கிட்டு இந்த எச்சத்தனம் பண்ணுற இந்த மீடியாஸ், இதுதான் இந்த மீடியா. உண்மையாகவே மக்களுக்கு எது தேவையோ அதை நம்ம ஒழுங்காக இங்கே செஞ்சுருக்கோமா? வாழக்கூடிய மக்கள் குடும்பத்தை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க, பாரிலாம் வட இந்தியர்களுக்கு எதிராக, யாராவது இதனால தான்டா நான் எதிராக இருக்கேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா, அவங்க பாவண்டா, அவங்கள கொண்டு வந்து இங்கே சாவடிச்சுட்டு இருக்கீங்க. வெளிப்படையாக என்னங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு கிடையாது, லேபர் லாக்களை பற்றியான அந்த ஒரு புரிதல் கிடையாது, நம்ம எப்படி உரிமைகளை பெறணும், நம்ம ஒரு தொழிலாளியாக நம்மளோட உரிமைகள் என்ன, நமக்கான சங்கங்கள் அமைச்சு எப்படி நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கணும், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து அடிமட்ட மாதிரி வேலை வாங்கிட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி, அவன் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவன் கொஞ்சம் கஞ்சாவை யூஸ் பண்ணி, அந்த கஞ்சாவை போட்ட கடுப்பில் முதலாளியை ஒன்றும் பண்ண முடியாது, முதலாளி மாதிரி உருவத்தில் இருக்க எவனையாவது ரோட்டில் பார்த்து அடிக்கிறது, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் முதலாளி எப்படி இருப்பானா அதே சாயில் ஏதாவது ரோட்டில் போனோம்னா கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது. ஏன்டா அடிக்கிறேன்னா முதலாளி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு அடிக்கிறது. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் வந்து இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வாங்க, யார் வரா யார் போகிறான்னு தெரியல. இப்போ இறந்ததுலேயுமே பிரச்சனை, எந்த ஊருக்காரங்க என்னன்னு தெரியல. சூப்பர். அப்போ உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வேலை செஞ்சவங்க கூட இருந்தவங்ககிட்டலாம், இவர் எந்த ஊர்லேருந்து வந்தவர், இவர் உங்களுக்கு ரிலேட்டிவா, இவரோட வீடு எங்கே இருக்குது, அவரோட அட்ரஸ் தெரியுமான்ட்டு உட்காந்து. அதுக்கப்புறம் அதுல வேற பிரச்சனை ஆகுது, அவங்க ஆதார் கார்டு இருக்குதா இல்லையா அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்னர் லைன் பர்மிட் இருந்துச்சா யார் என்னன்னு நமக்கு முழுசா தெரியுமா? இதுக்கு தான் நம்ம அவ்வளோ தளவாட அடிச்சுக்கிறோம். இப்போ அந்த பாவம் அந்த மக்கள் எந்த ஒரு ப்ரிகாஷனும் கிடையாது. ஒரு விஷவாயு இருக்குன்னா அது விஷவாயு கசிஞ்ச உடனே அதுக்கான அலாரம் கொடுக்குற சிஸ்டம் இங்கே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் வந்து விஷவாயு வந்து டப்பக்கனாலும் விழுந்துட மாட்டாங்க, நம்ம வந்து சஃபகேட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது உயிர் போகும். நமக்கு ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தப்பிப்போம். ஆக்சிஜன் லெவல் ரொம்ப டவுன் ஆகும்போது தான் நமக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு வரும், மயக்கம் வரும், இதெல்லாம் வரும். ஏன்னா நம்ம மூக்க மூடிட்டு போகும், நம்மளால மூக்க பிடிச்சிக்க முடியிற தன்மை இருக்குங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஸ்மெல் வரும்போது டக்குன்னு நம்ம வந்து மூக்க மூடிட்டு போயிடுவோம், தப்பிச்சிட முடியும். அப்போ அதுக்கான சூழல் அங்கே இல்லை. எல்லா விஷவாயுக்குமே ஆஸ் பர் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கட்டாயம். எந்த ஒரு விஷவாயுமே ஆர்டிஃபிஷியல் ஆர்டர், அதாவது ஆர்டர்லெஸ் விஷவாயுங்கிறதுலாம் வந்து இயற்கையில இருக்கும். இயற்கையில வந்து இந்த குகைக்குள்ள போறாங்கல்ல, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குருவிய ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அந்த காலத்துல, அந்த குருவி கூண்டை கொண்டு போய் உள்ள தூக்கிட்டே போவாங்க. அந்த காலத்துல வந்து இந்த கல் உடைக்கிறது, இந்த மயில் இரும்பு தாது எடுக்கிறதுக்கு, தங்கம் எடுக்கிறதுக்குலாம் இது பண்ணி போவாங்க. அப்படி மைண்ட் பண்ணி உள்ள போகும்போது ஒரு குருவியை எடுத்துட்டே போவாங்க. அந்த குருவி வந்து அந்த விவசாயம் வந்துச்சுன்னா செத்துரும். அந்த குருவி டக்குன்னு செத்துருச்சுன்னா அடுத்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான்னு அர்த்தம். அப்போ அவங்க விஷவாயு அலர்ட் ஆகி போயிடுவாங்க. இதெல்லாம் ஆர்டர்லெஸ் விஷவாயு, இதெல்லாம் இயற்கையில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு செயற்கையாக ஒரு லெபார்ட்டரியில் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த விஷவாயுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு ஸ்மெல்லை ஆட் பண்ணணும். இது விஷவாயுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஃப்ளேமபிள் கேஸுக்கும் இது வந்து கணக்கு. அதனால தான் நம்ம கேஸுக்கு வந்து ஸ்மெல் அடிக்குது. இல்லைன்னா ஆக்சுவலாக எல்பிஜிக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்மெல் கிடையாது, அந்த அளவுக்கு இருக்காது. அது ஆர்டர்லெஸ் கேஸ் தான், அது ஆர்டர்லெஸ் கேஸ். உங்களுக்கு வந்து காற்று எப்படி காற்றுக்கு வாடகை இருக்கா இல்லை, அதே மாதிரி அதுக்கும் வாடகை கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது கேஸ் லீக் ஆகிறத கண்டுபிடிக்க முடியாது.
அப்போ அந்த கேஸில் வந்து ஒரு ஸ்மெல்லை அவங்க ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கசியும் போதே ஒரு ஸ்மெல் அடிக்குது. இதே ஸ்மெல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரியான டாக்ஸிக் கேஸஸ்க்கு கொடுத்து தான் வெளியில் கொடுக்க முடியும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வரைக்குமே இது விபத்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தப்பும் தெரியல. நரேஷன் பார்த்தீங்களா, முதலாளியை காப்பாற்றுறதே தான் இருக்காங்க. முதலாளியை காப்பாற்றுறதுலையே தான் எல்லாரும் மெனக்கடுறாங்களே ஒழிய தொழிலாளர்கள் இத்தனை பேர் இறந்தாங்கன்னா இதுக்கான காரணம் என்ன, இதில் ஏதாவது அலட்சியம் காட்டப்பட்டிருக்கா, எப்படி வெடிச்சது, இந்த விபத்துக்கு பின்னாடி இதை வந்து கேஸ் லீக் ஆனது மக்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு, டக்குன்னு அங்கே நின்று இருந்துருக்குறாங்க கொஞ்சம் நேரத்துக்குலாம். அதுக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் அதனால இது என்ன அப்படின்னு தான் புரியல நமக்கு. இது என்ன நடந்துச்சு, என்ன ஏது எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு. சொன்ன மாதிரி வட இந்தியாவில் இன்னும் வசதியா போச்சு. ரெண்டாவது சிசிடிவிஸ் வந்து பெருசா காட்டப்படல, கவனிச்சிங்களா? ஆமா, ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள சிசிடிவி இல்லாம இருக்காதுல்ல, ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து காட்டப்படல பப்ளிக்கு? வெடிச்சிருந்து உடஞ்சிருக்கிறதெல்லாம் காட்டுறீங்க, அது வந்து பதிவாயிருக்கும்ல, அது வெடிக்கிறது இதெல்லாம் அப்போ சம்திங் ஃபிஷி. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் தான் வந்து நேர்மையாக நின்று இது என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணி வெறும் நிவாரணம் கொடுத்தோம், இப்போ அவங்களெல்லாம் அனுப்பி விட்டோங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணி முழுமையான உண்மைகளை அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து தொழில்துறை அமைச்சரும் கவனம் எடுத்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் கொஞ்சம் இவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பண்ணுங்கிறதான் நம்ம சொல்ல முடியும். இறந்த உயிர்களை மீட்டெடுக்க முடியாது, இனியாவது உயிர்களை இறக்காம பார்த்துக்கோங்கிறதான். சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, இங்கே நம்ம ஊரில் இப்படி நடக்கிறப்போ அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, இறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம், ஒரு ஃபெனாமினன் நம்ம ஊரில் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு விஷயம், டொர்னாடோஸ் அப்படிங்கிறனாலே நம்ம வந்து வட அமெரிக்காவில் தான் நிறையா பார்த்துருப்போம். அந்த டொர்னாடோ சேசர்ஸ்லாம் வந்து அந்த கார் எடுத்துகிட்டே பின்னாடி போவாங்க. அமெரிக்காவோட அமைப்பு அப்படி இருக்கனால டக்குன்னு அந்த மாதிரி வந்துடும். நம்ம ஊரில் அந்த பெனின்சுலான்றதுனால அதிகமாக வராதோ என்னன்னு தெரியல. ஆனால் தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பில்லர் இல்லை, அது நீங்கள் அதை வந்து நிறைய பேர் அவங்கவுங்க ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இது ஏதோ ஏன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா அது உண்மையாக நடந்திருக்கு. நீ நினச்சி நான் வந்துட்டு ஏதோ அமெரிக்கா தான் போட்டு பார்க்குறேன், அப்போ நம்மளுக்கு தமிழில் பேசுறது தான் என்ன அது நம்பவே முடியல. கடைசியில் உண்மையிலேயே ஒரு பெரிய டொர்னாடோ வந்து தூத்துக்குடியில் அது பாட்டு மூவ் ஆகி போயிருக்கு. சில கோடிகளை வந்து சேதம் பண்ணிட்டு தான். ஆமாம், ஏர்போர்ட்டு டால் பூத்தை பண்ணது நல்ல விஷயம் தான். அது அந்த ஏர்போர்ட் பக்கம் போயிட்டு அடின்னு அடிச்சிருக்கு. என்ன சம்பாதிக்கிறியா நீ, என்ன சாவு அப்படின்ட்டு போயிருக்கு. அப்புறம் சில காரு எல்லாத்தையும் பறக்க விட்டுருக்கு. காரில் இது பைக் எல்லாத்தையும் தூக்கி. இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டொர்னாடோ இல்லை. பட் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சுழற்புயலை நம்ம பார்த்ததே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். ஒரு நாளும் புயல் காத்துன்னு சொன்னாங்கன்னா அது விசுவிசுன்னு அடிக்கும். இதுதான் புயல் காத்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புயல் காத்துல பொறிக்கடலை சாப்பிட்றான்னு சொல்லி நான் கலாச்சிக்கிட்டு இருந்தோம். இது என்னடான்னா ஆளை தூக்கி அடிக்கிற அளவுக்கு இறங்கிருச்சு. இவங்க என்னடான்னு பார்த்தோம்னா அந்த இப்போ இந்த புது மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, இசை அபயங்கரா, சாய் அபயங்கர், அவரோட அந்த கருப்பு பட பாட்டை எடுத்து ஆன்னு போட்டிருக்காங்க. என்னடா இது மியூசிக்கை போட்டு கருப்பு இறங்கிருச்சுங்கிறாங்க. அங்க பார்த்தா குலவ சத்தம் போடுறாங்க. நம்ம ஆளுகளுக்கு அதை பார்த்ததே இல்லை போல. நம்மளுக்கே அதை பார்த்தா பேன் தானங்க இருக்கும். நம்ம ஊர்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சுழல் காற்று அடிக்கும். அந்த சுழல் காற்று அடிக்கிறதுக்கே அவங்க பேய் பிசாசுன்னு சொல்லி பயன்படுத்திட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இது இந்த காட்டு காட்டிட்டு போதா? ஸோ இதெல்லாம் வினோதமா இருக்குன்னு நினைப்போம் நம்ம. பட் ஆக்சுவலா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து பெரிய அளவு உலகம் முழுக்க பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கி விட்டது. இன்னும் வந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. கட்டாயம் வந்து மனிதர்கள் திருந்தி வாழணும். இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான சுழற்புயல்களுக்கு அடிப்படை காரணம் வந்து மரங்கள் வந்து மிக கம்மியாக இருக்கிற இடத்துல சுழற்புயல்கள் ரொம்ப சுலபமாக ஃபார்ம் ஆகும். ஸோ தூத்துக்குடியில் தயவு செஞ்சு மரங்களை கொஞ்சம் நடுங்க. தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்சு மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சுழற்புயல்கள் உருவாக்குறதுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகணும். அந்த காத்தோடைய இது வந்து அதிகமாகத்தான் இது நடக்கும், ஸ்ட்ரென்த் அது கிடைக்கும். இப்போ இது என்ன ஆகும்னா, அந்த ஒரு இதுக்கு மேலே அது ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அதுக்குன்னே ஒரு லைஃப் மாதிரி அது. ஸோ அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தடுத்துட முடியாது, பெருசாயிட்டே போகும். அப்போ அது எது தடுக்கும்னா, அங்கே இந்த இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய மரங்கள், மலைகள் இதெல்லாம் வந்து இப்போ டொர்னாடோ வருதுன்னு வைங்களேன், அதை யார் தடுக்க முடியும்னா, மலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல டொர்னாடோ வந்து பெருசாக ட்ராவல் பண்ணி போக முடியாது. ஏன்னா மலைகள் வந்து அங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த காற்றை வந்து தடுத்துரும். வால் மாதிரி அது, ஒரு செவரு மாதிரி. ஒருவேளை டிஎம்கே ஃபுல்லாக மலையெல்லாம் முழுங்கிருச்சான்னு தெரியல. என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? அதுதான் மலையை உடைக்கும் போது எந்த பாதிப்பும் இல்லை, கல்லு தானே மண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸ் அந்த கதவை திறந்தா, அந்த படத்துல வடிவேல் ஒரு கதவை திறந்தா அப்படியே ஓப்பன் கிரவுண்டா இருக்கும்ல, அது மாதிரி தமிழ்நாடு அப்படியே ஓப்பன் கிரவுண்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, புயல் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு.
நாங்களாம் புயல் எதுல பார்த்தோம் தெரியுமா? ஜீன்ஸ் படத்துல டக்கு பாட்டு முடியறப்போ வரும். அந்த பாட்டுல மட்டும் சர்ன்னு யார் நடிச்சதுல ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. சர்ன்னு சுத்துவாங்க, அப்புறம் எலும்பு கூட மாறுவாங்க. இதெல்லாம் தான் புயல் காத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம. இப்ப என்னன்னா கண்ணு முன்னாடியே வந்துட்டு அப்படி ஒரு புயல் காத்த கண்ணில் காட்டிட்டு போகுது. வினோதமா இருக்குங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ எல்னினோ கூட சம்மந்தப்பட்டு தான் பாக்குறீங்களா நீங்க? நானும் அப்படிதான் பாக்குறேன். கிளைமேட் சேஞ்ச் வந்து அப்புறம் இன்னொன்னுங்க, இப்ப ஏதோ மழை பெஞ்சுதுல, நம்ம என்ன எவ்வளவு நிமிஷம் பெஞ்சது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அரை நாள் பெஞ்சுதா? இந்த அரை நாள் பெஞ்சதுக்கு வந்து சென்னையில ஒரு சில ஏரியாக்கள்ல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. புரியல எனக்கு பயமா இருக்கு. ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது எந்த அரசு பொறுப்பு எடுக்கும் அதெல்லாம் நான் இங்க சொல்ல விரும்பல. இந்த சூப்பர் எல்னினோ வீடியோ நம்ம பேசியிருக்கோம், அதை முழுசா பார்க்கணும்னா போய் பார்த்துக்கோங்க. சூப்பர் எல்னினோங்கிறது வந்து வெறும் வெயில் பிரச்சனைங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. சூப்பர் எல்னினோட தமிழ்நாட்டுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, இந்த வருஷ முடிவுக்குள்ள ஒரு கடைசியா இருக்கக்கூடிய 5-6 மாசங்கள்ல ஒரு கடைசி 4 மாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே மழை பெய்யறது வந்து அதிகரிக்கும். இந்த முறை ரொம்ப அதிகமா மழை பெய்யும் சூப்பர் எல்னினோ காரணமாக. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்பவே ஏரிகளையும் வடிகால்களையும் சாலைகள்ல இருந்து தண்ணியை எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு தயவு செஞ்சு சரி செஞ்சுக்கோங்க. இல்லை போன முறையே வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நாங்கள் பட்ட படம் எங்களுக்கு தான் தெரியும். விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவர் எங்க இருக்காரு? பனையூர்ல இருக்காரு, பட்டினப்பாக்கத்துல. அப்புறம் தலைமை ஏங்க பனையூர்லயே இருக்காரு இன்னும்? ஏன் இல்ல எனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி பார்க்கப்படுமா பார்க்கப்படாதா? நடுவில் ஒரு செய்தி வந்துச்சு, போயஸ் கார்டன்ல வந்து ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். என்ன உங்களுக்கே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா நம்ம ஊருக்காரங்க? சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்டா ஒரு வீடு பிடிச்சி கொடுத்தாரு. அவரை காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. அவர் என்ன சும்மா இங்க சுத்தி என்ன அநியாயமா இருக்கு. காலம் காத்திருந்து பதில் சொல்லும் பாரு. தனுஷ் என்னங்க 1 கோடி 2 கோடிக்கு சட்டையை மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காப்ல, பாத்தீங்களா? அத என்னங்க மனுஷன் நடந்து அவரை தூக்கிட்டு போனா லைஃப் செட்டில்டு போலியே. ஈஸியா வேற தூக்கிடலாம். வாட்ச் வந்து பார்த்தா 1.5 கோடியா? நாங்கெல்லாம் வாங்கக்கூடாதா? இல்ல, அதுல ஒருத்தர் வீடியோ பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவர் ஒரு பேக் போட்டிருந்தார்ல, அந்த பேக்கோட ரேட் வந்து ஏதோ லட்சக்கணக்கா. சரி, அது பார்த்தா வந்து நம்ம இந்த டி நகர்ல ரோட்ல ஓட்டு வைக்கிற பேக் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா வேற ஒன்றும் பெருசா வித்தியாசம்லாம் தெரியல. ஆனா அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சமா என்னமோ அந்த பேக். அந்த பேக் வந்து கண்ணுக்குட்டியோட தோல்ல செய்யற பேக்கா. என்ன பாட்டு தெரியுமா போட்டிருந்தாங்க? இத சொல்லிட்டு நம்ம என் சாமி கூட வரும் போட்டு விட்டாங்க. ஆமா, அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு எமோஷனை போட்டுட்டு படத்துல காமிச்சு விட்டு கண்ணுக்குட்டி தோல்ல செய்யற பேக் தான் இவர் போடுவாரோ? எரிச்சலா வருதா இல்லையா? மாட்டு தோல்னா கூட சரி ஓகே, கண்ணுக்குட்டி தோல்ல செய்யற பேக்காங்க அது. அவர் யோசிப்பாரு, நீங்க விஜய் அவர்களை பத்தி தானே பேசிட்டு. எங்களுக்கு எல்லா நடிகர்கள் மேலேயும் கடுப்புக்கு ஆண்டுலாம் இருக்குங்க. ஏன்னா சொல்ல முடியாது, நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏன் அவருக்கு இருக்காது அரசியல் ஆசை? ஏன் நாங்களாம் சிஎம் ஆகக்கூடாதா? ஏன் இப்போ எங்க எஸ்டிஆர் வரக்கூடாதா? ஏன் நாங்களாம் போயஸ் கடன்ல வீடு வாங்க கூடாதா? அதே நடுவுல பாரஞ்சு சரி. அதனால என்னன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு வேற பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கு. நம்ம ஸ்டுடியோல போட்டோவே என்ன வைக்கல, எப்படி ஏற்றி விட்டோம் பாத்தீங்களா? டிவிக்கு வந்து யாராவது வச்சு விட்டுறாதீங்கப்பா. ஆல்ரெடி வந்து இவங்க ரூட் மாஃபியா அந்த மாஃபியான்னு சொல்லிட்டு இருக்காங்க, வந்து வச்சு விட்டுறாதீங்க. இல்ல ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போயிட்டு ஃபுல்லா மாட்டுறது ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, இல்ல அது யாரோ ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நடவடிக்கை இந்த சென்ஸ் கட்சியை விட்டு பொறுப்பு நீக்கிருக்காங்க போல. அது வரவேற்கத்தக்கது. ஆனா அது மட்டும் இல்ல, சிக்கினது ஒரு ஆள் மட்டும் கிடையாது, பல பேர் அங்க சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் நடுவுலயே சொல்றேன், உதயனா வாழ்க, உதயனா வாழ்க அப்படின்னு குழந்தைகளுக்கு முன்னாடி சொல்ல வச்ச ஸ்டேட் தான் இது. இப்ப நம்ம வைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, திமுக இந்த மாதிரியான கேவலங்கெட்ட சில செயல்களை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். இவைகள் எல்லாம் கேவலங்கெட்ட செயல்கள். இதை வந்து இங்க நாங்க பதிவு பண்றோம். ஸோ அதே செயல்களை நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கு பேரும் LHS is equal to RHS. ஸோ பேசிக்கலி உதயனா is equal to விஜயனான்னு ஆயிரும். தப்பாச்சு இது, புரியுதா? ஸோ உதயனா விஜயனான்னு ஆகக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை நாங்கள் சொல்றோம் உங்ககிட்ட, இதை செய்யாதீங்க. முதல்வருக்கு வாழ்த்து சொல்றது அது வேற, அது ஆனா ஸ்கூலுக்குள்ள கொண்டு போறதுங்கிறது இது வேற. ஸ்கூலுக்குள்ள கொண்டு போறதுங்கிறது தேவையில்லை, அதை யாரும் செய்யாதீங்க. இது எந்த கட்சியும் செய்யவும் கூடாது. இது வந்து ஒரு அறமற்ற போக்கு, குழந்தைகளை வந்து மூலச்செலவு செய்யறது. அது இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் ஃபோட்டோ ஓட்டின பேடு, ஜாமெட்ரி பாக்ஸில் விஜய் ஃபோட்டோ போட்டது, இந்த மாதிரிலாம் சைட் பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க போல டிவிக்கு.
நேற்று பாமசாமி கோயிலுக்கு போகிறேன். அங்கே ஒரு பொண்ணு அங்கே உள்ளே வச்சுன்னு அரகஜா இவ்வளோ வித்துன்னு இருக்கு. அம்மா இது எப்பவுமே விற்பியான்னு கேட்டேன். அரகஜானா அதாங்க. ஓ அது மறந்துருச்சு எனக்கு. இல்லம்மா இல்லை, நான் இந்த முதல்வர் ஜெயிச்சோன்னு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு விற்கிறோம். அதுவும் வச்சிருக்கு. யாருக்குமா ஓட்டு போட்டேன்னு கேட்டால் அவருக்கு தான் போட்டிருக்கு. ஒரே சந்தோஷம். அதுக்கு நீங்கள் ஒன்று வாங்கியிருக்கலாமே, வாங்கியிருப்பீங்க. ஓ அதுதான் நேற்று இங்கே வச்சிருந்தீங்களா? ஏங்க அது எங்கள் வீட்டில் ரொம்ப பார்த்துட்டா டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, என்ன சொல்ல வரோம்னா இப்போ வந்து போயஸ் கார்டனோ இல்லை வேற எங்க கிட்ட இருந்தாருன்னா சச்சின் படத்துல வந்து வாடி 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 அந்த பாட்டை போட்டாருன்னா அந்த முடியறதுக்குள்ள தலைமை போயிடுவார். அதையும் பார்த்துட்டீங்க. இது உயர்கல்வித்துறை அமைச்சர் பாருங்க. அது வந்து காங்கிரஸ்ங்கிற ஒரு முட்டாள் கட்சி பண்றது. அதுக்கெல்லாம் டிவிக்கு பொறுப்பாக முடியுமா? இந்த கேள்வி. ஆனா அதுக்கும் திமுக லோன் பண்ணிருக்காங்க. பொன்முடி இருக்காருல்ல, அவர் வந்து அப்படின்னு சொல்றேன்ல, என்ன சொல்றது இல்லாம பொறுப்புல உட்காந்துருக்கீங்க. அந்த சந்தன காமெடியில சொல்லுவாங்கல்ல, ஐயோ இங்க பாருங்க எல்லாம் அப்படின்னு. சத்தியமா அதே மாதிரிதான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன மாதிரியான ஒரு சினேரியோ, அந்த மாதிரி சினேரியோ வந்து பண்றீங்க. சரி, ஏதோ விஜய் அவருடைய பாட்டுல இன்னும் கொஞ்சம் நல்ல பாட்டுகள்லாம் எவ்வளவோ இருக்கு. என்னென்ன பாட்டு இருக்குது? ஐயோ என்னங்க டக்குன்னு கேட்டீங்க. இதான் வருமேங்க அந்த ஃபயர் விடுற மாதிரி, பெண்களுக்கு எல்லாம் ஃபயர் விடுற மாதிரி. டாடி மம்மி. ஐயோ அது சாரிங்க, இல்லைங்க. வேற என்ன பாட்டு இருக்கு? அட அந்த முன்னாள் வாடா அந்த பாட்டு இருக்குது. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அப்படின்னு சிங்கப்பெண்ணே இந்த மாதிரி போட்டிருக்கு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு ஒரு சேர்ல. ஏய் நீங்க என்ன உட்காந்துருக்க, எந்திரி. அங்க போய் சிங்கப்பெண் படையில அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படியா? உட்காரக்கூடாதா? தெரியலங்க எனக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல உட்காரக்கூடாதா சிங்கப்பெண்கள்? சரி ஓகே. அது பேசிக்கா என்னன்னா, இந்த மாதிரி ஏதோ தத்துவ பாடல்கள், சரி பாடல்கள் இருக்கு. விஜய் அவரோட படத்துல ஒரு சில இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாடல்கள்லாம் இருக்கு. இல்லைன்னா வந்துட்டு இந்த வாரிசுன்னு ஒரு நாடகம் வந்துச்சுல, வாரிசு நாடகம். அந்த வாரிசு நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பாட்டு இருக்கும், சென்டிமெண்ட் பாட்டு. அந்த மாதிரி பாட்டை ஆடலாம், சரி பாடலாம். அதை விட்டு போட்டு அது என்ன வாடி 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 கைப்படாத சிரி, இதுக்கு மட்டும் மீனிங்க அந்த அமைச்சரை சொல்லிருங்க. 2K கிட்ஸ்லாம் சிடினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ப்ரோ. எப்படி நான் விளக்குறது அவங்களுக்கு? அதான் கைப்படாத சீடியா. அது எனக்கு சீடினா இது டிஷ் தானே. நீங்க 2K இல்ல பாரி, டூ மச் இதெல்லாம். அதெல்லாம் சிடி பார்த்ததே இல்லையா நீங்க? கைப்படாத சீடினா சிடி. அதான் சீடிங்க. அது பார்த்தா கைப்பட்டுச்சுன்னா கொசொசன்னு இருக்கும், அது கைப்படாம இருந்துச்சுன்னா கிளியரா ஓடும். இந்த கான்செப்ட்ல ஒரு பெண்ணை வந்து ஒரு டெக்னாலஜியோட ஊமைப்படுத்தி ஒப்பிட்டு பாட்டை வைரமுத்து எழுதினாரா வேற யாரும் எழுதினா தெரியல, இப்போ யாரோ எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒரு பாட்டை பாட்டுக்கிட்டு இவர் ஸ்டெப்பு வேற இப்படின்னு. எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஆட தெரியல. ஃபர்ஸ்ட் ஆட தெரியலன்னா பேசாம இருக்கணும். ஆடவும் தெரியல, வந்துட்டு நான் ஏதோ ஒன்று பண்றேன், குஷிப்படுத்துறேன், எனக்கு வந்து ஒரு அமைச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுல சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? என் தலைவன் நினைச்சா குளத்தூர்ல இறங்கி ஆடி இருக்க மாட்டாரா? எல்லாருமே டான்சர்ஸ் ஆடுறப்போ கையை கட்டி ரசிச்சுட்டு அழகா போனார். ஒரு டிக்னிட்டியோட பார்த்து ரசிச்சதோட இருந்தா பிள்ளைல. அந்த பக்கத்துல ஒருத்தர் ஆடிட்டு இருந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாப்ல, அவரே தான் அதே குளத்தூர்ல அழுதாரு. அப்படி ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட்செல்ஃப். ஸோ வரலாறு வந்து திரும்ப நடந்துரும். இந்த மாதிரியான காமெடிலாம் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த பேனர் கலாச்சாரம் திரும்ப ஸ்டார்டட். பிறந்த நாள் அன்னைக்கு எத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு பேனர் டிவிக்கு வச்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு நீங்க போய் பாருங்க. கோலார் குத்துட்டானுங்க ப்ரோ அங்க கர்நாடகால. அங்க போயிட்டு வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. இதுல என்ன, எனக்கு பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். என்ன டிவிக்கே கட்சிக்காரர்களே டிவிக்கே உடைத்து கொண்டிருக்கிறார்களே, பேனர்களை கிழித்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தா கன்னடத்துல பேசுறாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, டிவிக்கே வந்து கர்நாடக கொடியை தான் கட்சி கொடியா பயன்படுத்துறாங்கிற மாதிரி விமர்சனம் இருக்குல்ல. ஒரே கலருங்க, ஒரே கலர். ஸோ அதே ரெட் அண்ட் எல்லோ போட்டுக்கிட்டு வந்து கிளிக்கும் போது நமக்கு என்ன அவங்க கட்சிக்காரங்களா அவங்க இதை கிழிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன் நான். கடைசியில பார்த்தா அவங்களே மேகதாது அணை வந்து நம்ம தனியா பேசுவோம், அது ஒரு தனி டாபிக். ஸோ இதுதான் இது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு புயல் வந்து பிறந்திருக்கு. அதாவது உண்மையாவே தூத்துக்குடியில ஒரு புயல் பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்றோம். மற்றபடி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் இருக்கு, அது அவருடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு விழா. அதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லை. அது அவருக்கு யாரெல்லாம் விருப்பப்பட்டு வாழ்த்து சொல்றாங்களோ ஒரு தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு வாழ்த்து சொல்றதுலையும் தவறு இல்லை. ஆனா அது ஒரு அரசு நிகழ்வு அல்லங்கிறதையும் இந்த டிவிகே கட்சிக்காரர்கள் உணரணும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட் கிடையாது. இது ஒரு கட்சியோட ஈவெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட நபர் அவருடைய ஈவெண்ட் தான். இதை வந்து தயவு செஞ்சு பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம். திமுகவுக்கு ஈக்குவலாக பண்ணுறீங்க, பண்ணாதீங்க.
ரைட். சரி, இப்போது என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டூடியோலேயே தங்கி இங்கேயே சாப்பிட்டு தூங்கி எல்லா நியூஸும் வரும்போது உடனே அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எல்லா வீடியோவும் தனித்தனியாக பண்ணிருக்க முடியாது. இந்த வீடியோலேயே 3வது ஒரு விஷயமும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு வச்சுக்கினாங்க. பீகாரில் நடந்த அந்த ஒரு சம்பவம், அது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக பேசுகிறாங்க, நார்த்தில் கொஞ்சம் ஒரு பேச பொருளாக ஆயிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக பீகாரில் நடந்த சம்பவம் அது வந்து ஒரு வருந்தத்தக்க சம்பவம். பரத் திவாரி, பரத் பூஷன் திவாரியா, திவாரி ஒரு பரத் திவாரின்னா அவர் பொதுவாக சொல்கிறாங்க, நடுவில் ஒரு பேர் வருது. அவர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் உங்களுக்கு தெரியும், பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமணர்களுக்குள்ளேயே கொஞ்சம் நீ பெரிய பிராமணன் நான் பெரிய பிராமணனுங்கிற இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த திவாரிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்க பிராமண வகுப்பு கிடையாது. இது வந்து அங்கே இருக்க பிராமண வகுப்பு தான், இவங்களும் ஆதிக்கம் பண்ணுவாங்க, ஆனால் பெரிய அளவு ஆதிக்கம் பண்ணாத ஒரு பிராமண வகுப்பு. ஸோ இதுதான் அது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அங்கே நடந்த விஷயத்தை வச்சு பாருங்க. இங்கே என்னன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காப்புல. இவர் வந்து ஒரு படித்த இளைஞர் தான், டிகிரி முடித்த இளைஞர் தான். இவர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் ஒரு இது கூட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சில இந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள், மக்களுக்கு தேவையான போராட்டங்கள், விவசாயிகளுக்கு தேவையான சில விஷயங்கள், இதெல்லாத்தையும் அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் கிரவுண்டில் நின்று செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதனால் அவருக்கு ஒரு நல்ல பேரும் இருந்திருக்கு. அதை அவர் ஒரு 2-3 வருஷமாக செஞ்சுருக்காரு. அதில் என்னன்னா, அவர் இன்ஸ்டாலையும் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டாலாம் எடுத்து போட்டிருக்காரு போல், இது பண்ணியிருக்காரு போல். ஸோ இன்ஸ்டாலையும் கொஞ்சம் பாப்புலரான ஃபேஸாக தான் இருக்கார் பீகாரில். பெரிய அளவு ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் அவர் வந்து தெரியுது, நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஒரு நல்ல மனுஷன், நல்ல பையன், இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான் எல்லாருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் வெள்ளம் வந்துச்சு. அது கூட செய்திகள் எல்லாம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அறிவிச்சிருக்கு. எந்த அரசுனா நம்ம பிஜேபி அரசு தான் அறிவிச்சிருக்கு. இப்போ பிஜேபி தான் பவர்லையும் இருக்குது. ஆனால் இந்த நிவாரணங்கள் வந்து எதுவுமே வந்து மக்களை வந்து சேரலை. அறிவிச்சிருக்காங்க, அது ஊழல் ஆயிடுச்சா, அதுக்கான தொகை ஒதுக்கப்படலையா என்னன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்து சேரலை. ஸோ இதனால் வந்து பிஜேபிக்குடைய அரசியல்வாதிகளை எதிர்த்து தொடர்ச்சியாக இவர் போராட்டங்கள் செஞ்சுருக்காரு. அந்த மக்களை வந்து அணி திரட்டி கோரிக்கைகள் முன் வச்சிருக்காரு, போராட்டங்கள் செஞ்சுருக்காரு. இதுதான் இருக்குது. நம்ம ஊர் போராட்டத்திற்கும் பீகாரோடைய லேண்ட்ஸ்கேப்பில் போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. காரணம் என்னன்னா, பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா கன் கல்ச்சர்ங்கிறது இருக்கு, துப்பாக்கி கல்ச்சர், துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது பீகார்ல உண்டு. நாட்டு துப்பாக்கி நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மாதிரி வந்து சாந்தமான பூமி கிடையாது பீகார் வந்து அது ஒரு மாதிரி, அது வேற மாதிரி. ஸோ என்னன்னா, அங்க எல்லாரும் வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அங்க மஞ்சள் நீராட்டு விளையாட்டுக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க மேல. அதான் அவங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்கு துப்பாக்கி வச்சு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு துப்பாக்கி வச்சு டான்ஸ். கண்ணுக்குட்டி இல்லடா, கண்ணுக்குட்டி. நானும் பார்த்திருக்கேன். இது நிறைய பேர் பீகார்ல அப்படிதான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு வீடு வச்சிருக்காங்க, அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வீடை உள்ள பூசிடுவாங்க, வெளியே பூச மாட்டாங்க. அதுக்கு எந்த ஊர்ல இருந்து அதை கத்துக்கிட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. அது தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகுதுன்னா வெளியிலையும் சேர்த்து பூசுங்க. அப்பதான் வீடு பாக்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கும். நாங்க உள்ளதானே தங்க போறோம், வெளியே தங்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப பண்ணாதீங்க. பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கு. இது வட இந்தியர்களுக்கு இந்த தகவல் போய் சேரும்போது பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பூச்சி வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த வெளிப்பூச்சே பூசாமல் இருக்கும் வீடு. ஆனால் அவங்க வீட்டிலும் கூட துப்பாக்கி இருக்கும். நான் தான் சொல்லுவேன், ப்ரொஃபைலுக்குள்ள நீங்கள் பீகார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரொஃபைலுக்குள்ள போய் பாரு. நம்ம ஊரில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ இங்கே ஒரு யூடியூபரோ ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமோ பீகார்கார பையன் இருப்பான். உள்ளே போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு ரிலேஷனுக்குலாம் போய் பாருங்க, அவங்களாம் துப்பாக்கியோட தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ பேசிக்காக அங்கே துப்பாக்கி கல்ச்சர் அதிகம். இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸோ போராட்டம் இதெல்லாம் பண்ணும்போது போலீஸ் வந்து கொஞ்சம் டென்ஷனாகத்தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா துப்பாக்கி சூடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகம். ஸோ இப்போ இருக்கிறதுல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த திவாரி பரத் திவாரிக்கும் கையில் துப்பாக்கி இருக்குது. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த போராட்டங்களை அவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது இவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது. பட் நான் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு அவர் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுட்டார். இன்ஸ்டாவில் லைவ் பண்ணிட்டாரு. நான் போலீஸ்கிட்ட சரண்டர் தான் ஆக போகிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், சரண்டர் ஆயிடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போலீஸ்க்கு முன்னாடி துப்பாக்கி தூக்கி போட்டார். தூக்கி போட்டோன்னே போலீஸ் விட்டுருச்சு. ஐயோ, இது அப்படியே வீடியோவில் பதிவாயிருக்கு. இதெல்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோலாம் வெளியே வருது. அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி அவரை கொண்டுட்டாங்க. ஸோ 2-3 நாளில் இப்போ இந்த அடுத்தவங்க எடுத்த வீடியோஸ்லாம் வெளியில் வருது. இப்போ தான் வந்து என்ன தெரியுதுன்னா, போலீஸ் வந்து இவர் மேலே வன்மம் வச்சுருந்துருக்காங்க. இந்த பையனை கொலை பண்ணணும். வெறும் 28 வயசு தாங்க ஆகுது அந்த பையனுக்கு. அந்த 28 வயசு இளைஞனை கொலை பண்ணணும்னு போலீஸ் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க.
அவர்கிட்ட துப்பாக்கி இருந்ததை அதை அட்வான்டேஜாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அவர் துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டாரு, சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. இது நமக்கு பார்க்கும்போது துப்பாக்கியே வைத்திருந்தான் அப்படிலாம் தோணும் நம்ம ஆங்கிள் இருந்து பார்த்தா. ஆனால் பீகார் ஆங்கிள் இருந்து பார்த்தா எல்லாருமே துப்பாக்கி வச்சிருப்பாங்க பீகார்ல, நார்மல். புரியுதா? ஸோ நம்ம ஊர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து வீட்டில் அருவா இருந்தால் கைது பண்ணால் எப்படி இருக்கும், புரியுதா? அருவா நம்ம சும்மா வச்சிருக்கோம் வீட்டில். நம்ம வீட்டில் எப்படி அருவா வச்சிருக்கோமோ, நம்ம தேங்காய் வெட்டுறது இதுக்கு எல்லாத்துக்குமே அருவா வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் பீகாரில் துப்பாக்கி வச்சிருக்காது. நம்ம ஊரில் துப்பாக்கிங்கிற மாதிரி அப்படி பார்க்காதீங்க. ஸோ எல்லார் வீட்லையும் துப்பாக்கி இருக்கும். ஸோ போலீஸ் வந்து துப்பாக்கிலாம் இருக்காலாம் கேட்டுட்டு தான் இங்கே கைது பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இவர்கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு, ஆனால் அந்த துப்பாக்கியை தூக்கி அவர் போடுறாரு, அதுவும் வீடியோவில் தெளிவாக இருக்குது. ஸோ அவர் சரண்டர் ஆகிறாருங்கிற இன்டென்ஷன் அவருக்கு முழுமையாக இருந்திருக்கு. அப்படி இருந்தும் துப்பாக்கி அவர் தூக்கி போட்டதுக்கப்புறமும் போலீஸ் வந்து அவரை சுட்டு கொண்டிருக்கு. சப்போஸ் அந்த இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தானுங்கன்னு அவர் தப்பிக்க முயற்சி பண்ணாருன்னு கொண்டிருப்பானுங்க. எப்படி இருந்தாலும் அவரை கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட தான் இவங்க வந்திருக்காங்க. இது வந்து இந்த வீடியோலாம் ரிலீக் ஆன உடனே பெரிய அளவு பீகாரில் பற்றி எரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டாங்க. அந்த இறுதி சடங்குலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள் வந்து கையில் துப்பாக்கி தான் வந்திருந்தாங்க. அதில் வந்து அந்த எல்லாரும் சுற்றி இருந்து துப்பாக்கியில் சுட்டு மரியாதை செஞ்சதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வைரலாக போய்கிட்டு இருக்கு, நம்ம காட்ட முடியாது, போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல போலீஸால. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது போலீஸால. இப்போ ஏன்னா சண்டை மாதிரி ஆயிரும், அப்புறம் ராணுவத்தை இறக்கி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிரும். உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீகாரில் இந்த பஞ்சாப்லாம் இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. எல்லார் வீட்லையும் துப்பாக்கி இருக்கும். ஸோ நீ யாரையா சுட்டினா அவன் வந்து சுட ஆரம்பிச்சிருவான். ஸோ இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சரி பண்ணியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்லனா ஓம்பாங்க, கையை மீறி போயிடுச்சு இல்லை. ஆமாம், அங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கூட வச்சிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம தமிழ் ஆட்கள்லாம் அங்கே டூர் போகிறது, பீகாருக்கு இந்த பஞ்சாப் மெயினுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, பஞ்சாபோடைய கிராமங்களுக்குலாம் போகிறதுலாம் ரிஸ்க்கு. அங்கே ஏதாவது சண்டைலாம் வந்துச்சுன்னா இங்கே கத்தி எடுப்பாங்க. சீக்குகள்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சீக்குகள் நல்லவங்க தான், அதெல்லாம் ஓகே. பட் சீக்கியர்களோட நீங்கள் ஏதாவது வம்பு கிம்பு பண்ணீங்கன்னா அவன் மாட்டு கையில் கத்தி வச்சிருப்பான், வாள் எடுப்பான் சல்லுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். சும்மா எல்லா பக்கமும் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறா அப்படி மட்டும் பார்க்காதீங்க. ஸோ பீகார்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம் தான். இப்போ அங்கே வந்து இப்போ போலீஸ் இந்த மாதிரி வேணும்னே இவரை கொண்டுட்டாங்க. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பிரச்சனையை வந்து உருவாகுது. இப்போ காங்கிரஸும் வந்து இதுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்காக இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா பரத் திவாரிங்கிறது வந்து பகத்சிங் மாதிரி ஒரு இது பண்ணி கொண்டு வராங்க. அந்த பையன் நல்லவன் தான், தப்பானவனும் கிடையாது. அவன் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இதுக்கு முன்னாடி சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஸோ எந்த வித கிரிமினல் கேஸும் இல்லாத ஒரு நபரை மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தான்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையன் வந்து சிஎம்க்கு எதிராக அதிகமாக பேசியிருக்கான். அந்த பீகார் சிஎம் இருக்காப்புல, அவர் வந்து பிஜேபிக்கார், அவருக்கு எதிராக வந்து அதிகமாக பேசியிருக்கிறாப்புல. அந்த சிஎம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல கிரிமினல் ரெக்கார்டுகளை தன் பதக்கமாக வைத்திருக்கக்கூடிய நபராமா. அவர் மேலே அத்தனை கேஸ் இருக்கான், கிரிமினல் கேஸ். கிட்டத்தட்ட வந்துட்டு 50 to 60 கேசஸ் வந்து கிரிமினல் கேசஸ் இருக்கான் அவர் மேலே. ஸோ அவர் எதிர்த்து இந்த பையன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இதுதான் காரணம்னு சொல்லி மக்கள்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம். இது நமக்கு எங்கேயோ நடக்குது, பட் உலகம் முழுக்கவே வந்துட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலமும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்காக ரத்தம் சிந்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நம்ம பார்த்துக்கிறோம். இதுலேருந்து நம்ம இயக்கத்தவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் எந்த தப்பும் செய்யலை, அவன் மக்களுக்காக தான் போராடினான். அதுலேயும் வந்து நம்ம அந்த பரத் திவாரி அவருடைய போராட்டத்தை வந்து நம்ம எதுவும் இது பண்ணல. போராட்டிய நோக்கம் மிக சரியானது, போராடிய காரணம் சரியானது. ஆனால் போராடிய வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் தவறுன்னு நான் சொல்லலை, பக்குவம் இல்லை. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. சரண்டர் ஆகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு, துப்பாக்கி ஏன் கையில் இருக்கு? அதுவே ஒரு பெரிய மைனஸ் தானே. சரண்டர் ஆகிறோன்னு முடிவு பண்ணிட்டா துப்பாக்கி கையில் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. துப்பாக்கி நீங்கள் தூக்கி போடுறீங்க, என்னதான் தூக்கி போட்டாலும். ஸோ சில நேரங்களில் வந்துட்டு அந்த போராட்டங்கள் இதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸாக, ஏன்னா இந்த இடத்துல நம்ம தவறும் போது இது வந்து அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப சாதகமாக போயிடும். இந்த வீடியோ லீக் ஆனதுனால தாங்க நமக்கு வந்து உண்மை தெரியுது, துப்பாக்கி அவர் தூக்கி போட்டாருன்னு. கேஸ் எப்படி ஃபைல் ஆகிருக்கு பாருங்க. துப்பாக்கி எடுத்து காவல்துறையை சுட்டாருன்னு இருக்கு, சுட்டவரை அதை நாங்கள் வேற வழி இல்லாமல் சுட்டு கொண்டோம் அப்படின்ட்டு அப்படிதான் போலீஸ் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோவில் வெளியே வந்து இந்த வீடியோவில் அவர் தூக்கி போட்டார், துப்பாக்கியை வந்து அவர் யூஸ் பண்ண, அவர் தூக்கி போட்டார், அது போலீஸ் காலடியில் போய் விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் சுட்டுறாங்க, பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் நடந்திருக்கு. பட் இவர் துப்பாக்கி இல்லாமல் இருந்திருந்தா, இவர் அந்த துப்பாக்கியை வச்சுக்காமல் இருந்திருந்தா
துப்பாக்கிக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஒப்பேற்ற முடியுமா காவல்துறையால்? மேபி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, குண்டாஸ் போட்டிருப்பாங்க, வேற மாதிரி. இப்போ நம்ம ஊரில் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். குண்டாஸில் கைது பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப நாளைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. பொய் கேஸுகளை போட்டு அவங்கள முடக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது மாஃபியா கும்பலை வச்சுக்கிட்டு இந்த கெட்ட வார்த்தை திட்டுறது போகிறதுன்னு சொல்லி அவங்களுடைய ஸ்திரத்தன்மையையும் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் உடைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். பட் இந்த போராட்ட வடிவங்கள் மிக மிக முக்கியமானது. அதில் இன்னொன்றும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். சில திமுக காரங்க இன்னைக்கு தமிழ் பற்றாளர் மாதிரி ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இந்த பராசக்தி படத்தில் வர மாதிரி சேனை ஒன்று இருக்கிறது அப்படின்னு கிளம்பி வராங்க. யாரான்னு போய் பார்த்தா எல்லாம் திமுக காரங்க. என்ன திடீர்னா அப்புறம் என்ன பண்றது? விஜய் வந்துட்டாப்ல, அது அரசியல் என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப ஓஜி வாங்க ஓஜி அப்படின்ட்டு வராங்க. அப்பா நீ உண்மையாவே தமிழ் மொழி மேல பற்றுதலும் உணர்வும் கொண்டு இருந்தீங்கன்னா திமுக காரனா இருக்கும்போதே நீ வெக்கப்பட்டு தூக்கில் தொங்கிருக்க வேண்டாமா? நாங்க எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை நான் கேட்குறேன், உண்மையாவே பற்றும் இது இருந்துச்சுன்னா திமுக காரனா இருக்கும்போது அதை ஏற்றுக்க முடியுமா? இது மாதிரியான கூட்டத்துக்கிட்ட போயிட்டு கேஸ் வாங்கிட்டு அலையாதுங்க. ஏன்னா இதுங்க வந்து என்ன பண்ணா, யாராவது இதுக்கு பின்னாடி வந்து எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இவங்க யாருன்னா எம்எல்ஏக்களோட உறவுக்காரங்களா இருப்பாங்க, இல்லை எம்எல்ஏக்களோட சப்போர்ட்ல இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வாங்க நம்மெல்லாம் போயிட்டு கிரீஸ் எடுத்து கொண்டு போய் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்களும் போவீங்க. இவன் மட்டும் தப்பிச்சிருவேன், மித்த பசங்களாம் காலி ஆயிடுவாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணா போலீஸ் என்ன பண்ணும்? தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை தூக்கிட்டு போய் இவங்களை ஏன் தூக்கல? இவ்வளவுதான் கேள்வி. ஏதோ பின்னாடி இருக்குது, ஏதோ கொண்டை பின்னாடி இருக்குது. அந்த கொண்டையை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வந்து ஓ பாடி சோடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க, இது நம்ம பாடி சோடா. ஆனா உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இந்த மாதிரி இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் போய் இறங்கி பண்ண ஆரம்பிச்சா, இவங்க எல்லாம் பண்றாங்களே நம்ம பண்ண முடியாதா, நம்மளும் பண்ணலாமேன்னு பண்ணா உங்க மேல பயங்கரமா கேஸ் போடுவாங்க, இவங்க மேல போட மாட்டாங்க. குண்டாஸ் லெவலுக்கு போறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கள போராடி எடுக்கிறதுக்கு சக தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்கிறது கஷ்டப்படுபவர்களுக்கு தெரியும். எவ்வளோ அவமானப்படுறோம், எவ்வளோ அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம படுற கஷ்டங்கள், இதெல்லாம் படுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ சில குரூப் இப்போ உருவாகிட்டு வருது. தமிழ் தேசியத்துக்கும் அதுகளுக்கு சம்மந்தமே கிடையாது. திமுக கிட்ட வாங்கி திங்கிற கூட்டம் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய பாதைக்குள்ளே வந்து குழப்பி விடுறதுக்கு இறங்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க வம்பில் இழுத்து விட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தமிழ் இளைஞர்கள் போயிடாதீங்க. அவங்க ஆல்ரெடி செட்டில்டு. எப்படி செட்டில்டு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் தின்னு 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 பெருத்திருக்காங்க திருட்டு பயலுக. அந்த திருட்டு பயலுகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறானுங்களாம். உண்மையிலேயே நமக்கு எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி சில இது இப்போ இந்த இன்ஸ்டால தான் இந்த வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பசங்க என்கிட்ட அனுப்புறாங்கன்னா என்ன யாருன்னு அவங்க புதுசா உள்ள வராங்க. அப்புறம் அவங்களே உள்ள போய் பார்த்தா ஃபுல்லாக அவங்க திமுக மேடையில பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் திமுக மேடையில பேசிக்கிட்டு இருக்கானுங்க. புதுசா உள்ள வந்து இறங்குறாங்க. உண்மையாவே மொழி போட்டு இருக்குதா இனப்போட்டு இருக்குதா தெரியல நமக்கு. ஆனா இவங்க எடுக்கிற அந்த ஆயுதம்ங்கிறது பார்க்கறதுக்கு புரட்சிகரமா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ட்ராப். மாட்டிக்காதீங்க. அதுல போனீங்கன்னா வாழ்க்கை போயிடும். ஹிந்தி உள்ள வருது, பிரச்சனை இருக்கு, அதை எப்படி ஆக்கப்பூர்வமா அதை எதிர்த்து நிக்கணுமோ அப்படி எதிர்த்து நிக்கணும். இப்ப இது வரைக்கும் டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? இருமொழி கொள்கை தானே சொல்லியிருக்கு. இவங்க இந்த குதிச்சுட்டு இருக்கானுங்க. சரி, இந்த போர்டெல்லாம் வந்து விஜய் தான் நட்டனாரா? ஒன்றிய அரசாங்கம் இல்லைங்க. இல்ல அவரே வந்து அதுக்கு முன்னாடி திமுக நட்டுக்கிட்டு இருந்துச்சா? கேட்கணும்ல. திமுக பீரியட்ல ஹிந்தி இல்லாம இருந்துச்சா? அப்ப எங்கப்பா போனீங்க? பராசக்தி கூட்டம் எங்க போனீங்க? சேனை உண்டு எங்க போனீங்க உங்க சேனை? ஸோ இப்படி வந்து ஏமாத்துற கூட்டம்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து நம்மளை கரெக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை விட இவங்க மாதிரி போலி வந்து ஊர்வலமா போகும் பாங்களே, அந்த மாதிரி போலி வந்து ஊர்வலமா போகும். உண்மையானது வெளியே வரதுக்கு முன்னாடி மின்னிட்டு போகுது. போட்டா இவங்களை வந்து ஒரு வழக்கும் பதிவு பண்ண மாட்டேங்கிறானுங்க. எனக்கு அப்படியே திறந்து விட்ட மாதிரி இவங்க மேல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழ் தேசியவாதிகள் வந்து பஸ்ஸுக்கு இது அடிச்சாங்க, வழக்கு பண்ணி கைது பண்ணாங்க போலீஸ். ஏன் இவங்களை இது பண்ணல? அப்போ சம்திங் ஃபிஷி. தமிழ் தேசியவாதிகள் பண்ணும்போது சரி எவ்வளவு பண்றவன் திருவண்ணாமலைக்கு ஏன் போக மாட்டேங்கிறான்? அங்க ஃபுல்லா அதான். திருவண்ணாமலைக்கு போய் ஒரு பராசக்தியை போடுப்பா. திருவண்ணாமலையில மும்மொழியும் கூட கிடையாது, தமிழை காணாங்க.
திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் தானே இருக்குது, வா நாங்கள் போனோம்ல, நீ எங்கே போகிற, வா. இங்கே இருக்க அதே உணர்வு திருவண்ணாமலையிலையும் வந்து காட்ட மாட்டான். ஏன்னா அப்போ சொந்தக்காரன் கோச் ஓஜி தெலுங்காவா மாறிடுவாங்க. தெலுங்கு அப்போ சொந்தக்காரங்க. ஸோ இந்த இதில் போயிட்டு அடிபட்டு போயிடாதீங்க. உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது பக்குவப்படுத்தி தமிழர்களை சரியான பாதையில் கொண்டு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கிறது. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ரோட்டில் வந்து இது கூச்சல் போடு, அது பண்ணு, இது பண்ணுன்னு பண்ணிட்டு பெயிண்ட் அடி, ரோட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு கேஸை வாங்கி கொடுத்துட்டு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இவங்க நாளைக்கு போய் எங்கேயாவது போயிட்டு நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சியில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே போயிட்டு எம்எல்ஏ ஆகலாமா, அமைச்சர் ஆகலாமான்னு போயிடுவாங்க. இந்த வேலையை பண்ணுறவனை பார்த்துக்கோங்க. நம்மலாம் வந்து பக்குவமாக தான் எடுத்துகிட்டு போவோம். பக்குவமான அரசியலை மட்டும்தான் இந்த மண்ணில் கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியல் நிலைத்து நிற்பதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை கிராஸ் ரூட்லேருந்து பண்ண வேண்டிய வேலையும் கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு இருக்குங்கிறத இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ போராட்டங்கள் எந்த விதத்தில் செய்யப்பட வேண்டும், எந்த விதத்தில் செய்தால் அது மக்களை பாதிக்காமல் இருக்கும், அப்போ தான் வந்து நம்மளால தொடர்ச்சியாக அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களத்தில் நிற்க முடியும். அவன் தட்டி விட்டு போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். தட்டி விடாத மாதிரி நம்ம பலம் பெற்று நிற்கணும்னா ஆலமரமாக வளர்ந்து நிற்கணும். ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறதுக்கு காலம் எடுக்கும். நட்டினோடனே வளர்ந்தா டப்புன்னு பிடிங்கிட்டு போயிட்டே இருப்பான். பொறுமையாக ஆலமரமாக நம்ம வளரணும். அது வரைக்கும் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஆலமரமாக வளர்ந்துட்டோம்னா நம்ம நிழல் கொடுப்போம். ஒரு காடு மாதிரி இருப்போம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். ரைட். ஒரு 3 விஷயம் பேசியிருக்கோம் அந்த வீடியோவில். ஆனால் இன்னும் பேசாத விஷயங்கள் நிறையா இருக்குது. நேரமும் நாளும் பத்த மாட்டேங்குது. வெவ்வேறு தலைப்புகள் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி பாருங்க. நன்றி.